இன்னொரு முக்கியமான கேள்வி பீகார் மாநில அரசியல் தொடர்பாக தான். அங்கு இடதுசாரி கட்சிகள் 3 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். சிபிஐ எம்எல், சிபிஐஎம், சிபிஐ என்று 3 குழுக்களாக பிரிந்து ஒரு அணியில், அது காங்கிரஸ் மற்றும் இந்த ஆர்ஜேடி அணியில் தான் இணைந்து போட்டியிடுகிறார்கள். பீகார் மாநிலத்தில் மட்டும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் 3ஆக பிரிந்திருக்கிறது சார்? அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் தாங்கள் அங்கம் பெற்றுதான் அங்கே போட்டியிடுகிறார்கள். சரி, இங்க கேட்கிற கேள்வி ஏன் அப்படி பிரிஞ்சிருக்குன்னு மூணு அணியா இருக்கு. மத்த 2 அணி சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் இருக்கு. அதான் கேக்குறேன். மத்த ஊர்ல சிபிஐ, சிபிஎம் 2 அணி இருக்கும். இங்க சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல்னு ஒரு அணி இருக்கு. சிபிஐ, சிபிஎம், எம்எல். ஆமா, சிபிஐ எம்எல்னு அங்க ஒரு கட்சி இருக்கு. அவங்க தான் அதிகமா போட்டிடுறாங்க. இருக்காங்க. அவங்க தான் அதிகமா 20 இடங்களை போட்டிடுறாங்க அங்க. அங்க இப்ப பீகார் மாநிலத்தில் அவங்க தான் கூடுதலான எண்ணிக்கையில போட்டி விடுறாங்க. இந்த அணியில கூடுதலான எண்ணிக்கையில் போட்டியிடுறாங்க. இல்ல இல்ல அதான் என்னன்னு கேட்டாங்க, 3 அணிகளாக பிரிந்து இருப்பது என்ன காரணம்னு கேட்கறேன். அந்த எம்எல்ஏ அமைப்புகள் அந்த கட்சி பிரிஞ்சிருக்கிறாங்க. கட்சி திரும்பவும் அது ஒன்று சேரணும். 64ல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு விட்டது. சிபிஐ, சிபிஎம் என்று பிளவு விட்டது. பிறகு சிபிஎம்ல இருந்து எம்எல் என்று ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்ந்த நிலைப்பாடு. தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். 64க்கு முந்தைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை 78லிருந்து 78ல் எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மாநாட்டில் இது தீர்மானமாக நிறைவேற்ற தனிப்பட்ட கருத்தல்ல. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீண்டும் ஒன்றுபட வேண்டும், 64க்கு முந்தைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த ஒன்றுபடுவது என்பதை காலம் தீர்மானிக்கும். இப்போ பீகார் மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக அங்கு நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த ஐக்கிய ஜனதாதள கட்சியின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்து வருகிறார். இப்போது இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பிரச்சனை, இது தவிர பீகார் மாநிலத்திற்கே உரிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து அங்கு பிரச்சாரங்கள் மற்றும் கடந்த 1 மாத காலமாக இரு தரப்பிலும் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பீகார் மாநில தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்று நீங்க கணிக்கிறீங்க சார்? என்னமாக இருக்கும்னு நான் ஜோசியமா சொல்ல முடியாது. அங்க ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை கொண்டு பார்க்கிற பொழுது நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி என்பது தோற்கடிக்கப்படலாம் என்கிற கருத்து பரவலாக இருக்கிறது. அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். காரணம், நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாலும் பிஜேபி கூட்டணி அங்க இருந்தாலும் அந்த மாநில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அங்க நீங்க பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் எத்தகைய முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடுமையாக எல்லோராலையும் கண்டிக்கப்பட்டது. ஒரு தரம் தாழ்ந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். பீகார் மாநிலத்தில் நாங்கள் இன்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சாதனை பட்டியலை சொல்லி எங்களுக்கு மீண்டும் வாக்களியுங்கள் என்று அவரால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. அதற்கு மாறாக பீகார் மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோதலை உருவாக்கக்கூடிய மிக மோசமான கருத்து. இதே ஒரு கருத்தை 2 மாநில மக்களுக்கிடையே ஒரு கருத்து மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் பேசியிருப்பாரையானால் அவர் நிச்சயமாக தேச விரோத செயலை மேற்கொள்ளுகிறார், கழகத்தை முற்றுகண்டு கை செய்யப்படுவார். பிரதமர் பேசியிருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பத்திரிகைகள் தங்களுடைய தலையங்கத்தின் வாயிலாக மிக கடுமையாக அதை கண்டித்திருக்கின்றன. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா, எந்த பிரதமர் இப்படி பேசியது கிடையாது என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றன. இப்ப இதிலிருந்து தெரிவது என்ன? ஒரு மோதலை உருவாக்கி, அதான் பாஜகனுடைய கைவந்த கலை என்னன்னா, மோதலை உருவாக்கி அந்த மோதலின் மூலமாக ரத்தம் குடிப்பதுன்னு அவருடைய கைவந்த கலை. அங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கட்டுமான தொழிலிருந்து விவசாயத்திலிருந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கு என்ன தீங்கு இங்கு ஏற்படுகிறது? எந்த தீங்கும் ஏற்படவில்லை. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இங்க பணியாற்றி கொண்டு ஊதியம் பெற்றுக்கொண்டு இங்கேயே தங்கி குடும்பம் நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறை காலங்களில் ஊருக்கு சென்று திரும்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய முறையில் 2 மாநில மக்களிடையே மோதலை உருவாக்கக்கூடிய முறையில் ஒரு தரந்தாழ்ந்த பிரச்சாரத்தை பிரதமர் மேற்கொண்டதன் மூலமாகவே அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று பொருள்படும் என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று, இங்குள்ள தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்றும் அங்கே ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் அந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பொறுத்தவரை வாக்குறுதிகள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களை
ஒட்டியே அந்த வாக்குறுதிகள் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கான அந்த நிதி உதவி திட்டமாக இருக்கட்டும், அந்த கல்வி கேஜி முதல் பிஜி வரை அவர்களுக்கு இலவச கல்வி என பல்வேறு திட்டங்கள், தமிழகத்தில் உள்ள திட்டங்கள் இந்த முறை பீகார் மாநிலத்தில் அது வாக்குறுதிகளாக எதிரொலிப்பதற்கு என்ன காரணம்? தமிழகத்தில் இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு அங்கு வாக்குறுதிகளாக மாறி இருப்பதன் மூலமாக இரண்டு கட்சிகளுமே, அது பாஜக தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியும் சரி, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியும் சரி, இரண்டுமே தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களை எதிரொலித்திருக்கின்றன. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது பிரதமர் என்ன சொல்லுவார்னா, இனாம்களை எதுவுமே அனுமதிக்க கூடாது, இது மோசமானது போக்கு என்று ஒரு பக்கம் அவர் பிரச்சாரம் செய்வார். நீங்கள் குறிப்பிடுவதை போல தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற பல நல்ல திட்டங்கள், நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக பெண்களுக்கு கட்டணமில்லாத பயணம், அதே மாதிரி காலை உணவு திட்டம், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பீகாரில் மட்டுமல்ல, வேறு பல மாநிலங்களும், கர்நாடகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற அமுல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை அவர்கள் அங்கே சொல்ல வேண்டிய, அமுல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் என்று அவர்கள் கருதலாம். ஆக நல்ல திட்டம், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சமூக நல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி. இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே நான் கருதுகிறேன்.